சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வெளியான இந்த படம் உண்மையிலே பெண்களுக்கு பெருமை சேர்த்திருக்க வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தாய் என்பவள் எப்படி நிபந்தனையற்ற அன்பை தராங்கங்கிறத இந்த படத்தில் 4 கேரக்டர் வச்சு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் இயக்குனர் ஜேபி பிரிட்டா. ஒவ்வொரு கதைக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது என்றாலும் இந்த 4 கதைகளும் அம்மாங்கிறத மையப்புள்ளியாக வச்சு இயக்கியிருப்பார். அதே போல் இதில் நடிச்சுள்ள பாரதி ராஜா, வடிவுக்கரசி, நட்டி, ரியோராஜ், சாண்டி எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு துணையாக சுரேஷ் மேனன், ரிஷிகாந்த், விக்னேஷ்காந்த், மயம் கோபி, ஆடுகளம் நரேன் இவங்களும் சிறப்பான பங்களிப்பாக கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த 4 கதைகளையும் ரசிகர்களுக்கு சொல்லும் டிடிஆர் கதாபாத்திரத்தில் வரவர் தான் நம்ம யோகி பாபு. அவர் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அவர் கூட லவ்லின் சந்திரசேகரும் சேர்ந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பார். மல்லிகா அர்ஜுன், மணிகண்டராஜா ஆகியோரோடது ஒளிப்பதிவில் படம் பளிச்சிட வைக்குது. தேவ் பிரபாகர் இசையும் பாடல்களும் பின்னணி ராகமும் ரசிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா கதைக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் தலைப்பு வச்சுருக்காங்க. 2.5 மணி நேரத்தில் 4 கதைகளை ஒரே ட்ராவல் அனுபவமாக ரசிகர்களுக்கு கொடுத்துள்ள போதும் 4 கதைகளுமே சோகத்தில் புழிஞ்சு எடுத்துடுச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் நிறம் மாறும் உலகில் ஒரு சோக கீதம் தான். ஆனால் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என்னோடய ஸ்கோரிங் 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் தேட்டரில் பார்த்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.